இந்த மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதமாக செயல்படுத்தப்படும். நன்றி. முதலமைச்சர் இந்த 4 மாவட்டக்கும் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் என்னெல்லாம் செய்தீர்கள் என்று ஆய்வு செய்தார்கள். நமக்கு ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சுருக்கோம். கண்ட்ரோல் ரூம் மூலமாக மற்ற மாவட்டங்களிலிருந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியர்கள் அவங்க பொதுமக்களிடமிருந்து வாங்கி அனுப்பியுள்ளார்கள் என்று அதையும் கண்காணிக்க சொல்லியுள்ளார்கள். குறிப்பாக கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், தாம்பரம், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், விருதுநகரிலிருந்து இதுவரைக்கும் 18 லாரிகள் மூலமாக உணவுப் பொருட்கள், பிஸ்கெட்டு, பிரெட்டு, பன்னு, ரைஸ், தால் போன்ற பொருட்கள் எல்லாம் சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் இப்போது இந்த 2 மாவட்டங்களுக்கும் நம்ம திருப்பி விட்டுருக்கோம். ஸோ இந்த பொருட்கள்லாம் ஒரு 2 லாரி போய் சேர்ந்துருச்சு. மற்ற 16 லாரி டிரான்சிட்டில் இருக்குது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெட்ஷீட்ஸ், போர்வைகள்லாம் வழங்குவதற்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று கேட்டிருந்தார்கள். இப்போதைக்கு 41,000 பெட்ஷீட்ஸ், குறிப்பாக ஈரோடுலேருந்து 20,000 பெட்ஷீட்ஸும், திருநெல்வேலி, கரூர், திருப்பூர், திருச்செங்கோடு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருந்தும் ஒரு மொத்தமாக 41,100 பெட்ஷீட்கள் நம்ம ப்ரொக்யூர் பண்ணி இந்த லாரிகள் மூலமாக அனுப்பி கொண்டு இருக்கிறோம். மேக்ஸிமம் தூத்துக்குடியில் டேமேஜ் உள்ளனால ஒரு 30,000 பெட்ஷீட்டுக்கு மேலே தூத்துக்குடிக்கும், 10,000 பெட்ஷீட்ஸ் திருநெல்வேலிக்கும் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் மதுரையிலேருந்து ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்கள் ஏர் டிராப்பிங் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாரிகளில் உள்ள பிரெட்டு, பிஸ்கெட்டு, பால் பவுடர் இந்த இத்தியாதி பொருட்கள்லாம் மதுரை ஏர்போர்ட்டு கொண்டு போய் அங்கே ஹெலிகாப்டர் மூலம் ஏர் டிராப்பிங் பண்ண போகிறாங்க. அங்கே ஒரு கோஆர்டினேஷன் டீம் மதுரையில் வச்சுருக்கோம். ஸோ இந்த லாரியில் கொண்டு போகிற பொருட்கள், உணவுப் பொருட்கள்லாம் தனியாக பிரித்து அதை ஹெலிகாப்டர் மூலமாக நாளைக்கு காலையில் ஏர் டிராப்பிங் பண்ணுறதுக்கான ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை, அங்கே தண்ணி மிக அதிக அளவிலையும் வேகமாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதனால் என்டிஆர்எஃப் கூட அங்கே ரீச் ஆக முடியல. அதனால தான் எய்ர் ட்ராப் பண்ணலாம்ன்ட்டு உணவு சூலூர்லேருந்து அவங்க கிளம்பி ஹெலிகாப்டர் கிளம்பி வழியில் மதுரையில் நிறுத்த வேண்டியாயிடுச்சு ஃபியூலிங்காக. அதுக்கப்புறம் அவங்க இருட்டானதுனால அவங்களால ட்ராவல் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு காலையில் தான் அங்கே போய் ரீச் ஆகும். அதுக்குள்ளே நாங்கள் லோக்கல் டவுன் பஞ்சாயத்து மூலமாகவும் பஞ்சாயத்து மூலமாகவும் உணவு தயாரித்து அவங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்திருக்கிறோம். இன்றைக்கி நைட்டு அதை கொஞ்சம் கண்காணிச்சிடுவோம். மத்தியான உணவு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. கல்யாண மண்டபத்தில் போலீஸ் மூலமாகவும் அவங்க டவுன் பஞ்சாயத்து மூலமாகவும் அங்கே உள்ள ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு மத்தியான உணவு கொடுத்துருக்காங்க. பாதி பேர் கல்யாண மண்டபத்தில் இருக்காங்க, பாதி பேர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காங்க. ஸோ நைட்டு உணவும் இப்போ ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம். எல்லா துறையும் ஒருங்கிணைந்து இந்த நைட் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கண்காணித்து கண்டுபிடிச்சிருவோம். அந்த ஃபிகர்ஸ் இன்னும் சேரலை. ஐ திங்க் நாளைக்கு தான் கொஞ்சம் பிக்சர் கிளியராக தெரியும். ஏன்னா இன்னும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் தான் முழுசாக இருக்காங்க. கணக்கு எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் முடித்த பிறகு தான் அதை எடுக்க முடியும். அந்த ஃபிகர்ஸ் நாளைக்கு தான் வரும். எதுங்க? இல்லை, மீட் பண்ணிட்டு சொன்னால் 500 பேரை ஒரே அடியாக மீட்க முடியாது. முதல்ல அவங்களுக்கு பொருட்கள் போய் சேரணும். அந்த தேவையான பொருட்கள் எல்லாமே போய் சேரணும். அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டியிருக்கு. மெடிக்கல் ஹெல்ப் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அது எல்லாமே அதுக்கப்புறம் மெதுவாக தான் கொண்டு வர முடியும். அவங்களெல்லாம் அதை நீங்கள் ப்ரையாரிட்டிஸ் தான் பண்ண வேண்டியிருக்கும். யாரை முதல்ல கொண்டு வரணும், யாரை மெதுவாக கொண்டு வரலாம்னு சொல்லி ப்ரையாரிட்டின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அந்த என்டிஆர்எஃப் டீம் போய் சேருதுன்ட்டு சொன்னால் அதில் ஃபஸ்ட்டு இந்த மெடிக்கல் ஹெல்ப் அதிகமாக தேவைப்பட்டவங்க, அவசரமாக தேவைப்பட்டவங்க அவங்கள முதல்ல கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மற்றவங்களை கொண்டு வரலாம். இப்போ 10 டீம் இருக்குது, இன்னும் 2 டீம் வரப்போகுது. அது இல்லாமல் நம்ம எஸ்டிஆர்எஃப் டீம் நிறைய மொபிலைஸ் பண்ணியிருக்கிறோம், டபுள் ஆக்கியிருக்கிறோம். இன்னொரு எஸ்டிஆர்எஃப் டீம்னால ட்ரெயினான ஒரு 268 போலீஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து அங்கே மொபிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிலிட்ரி நாளைக்கு காலையில் வருது. 168 பேர். இதான் மொத்தம் 750 பேர் நம்ம எஸ்டிஆர்எஃப்,
என்டிஆர்எஃப் சேர்ந்து போயிருக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் 268 பேர் மற்ற போலீஸ் ட்ரெயின்டு போலீஸ் போவாங்க. நாளை காலையில் ரீச் ஆகிடுவாங்க. இன்றைக்கி நைட் ரீச் ஆகிடுவாங்க, இல்லாட்டி நாளை காலையில். இது இல்லாமல் 168 இந்தியன் ஆர்மி ஜவான் எல்லாம் வருவாங்க நாளை காலையில். அவங்க ஆல்ரெடி ட்ரிவெண்ட்ரத்துலேருந்து மூவ்மெண்ட்டில் இருக்காங்க. தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.